என்ன விளையாடுது? ஒரு செகண்ட் ஸ்லிப்பா இருந்தா என்ன ஆயிருக்கும்? ச்சே. அட போங்கண்ணே, நீங்களும் உங்க விளையாட்டும். நான் காருக்கு போறேன், நீங்க வாங்க. கண்ணை கட்டி விளையாடுறாங்களாம், கண் மூடித்தனமா. டேய், என்னாச்சு உனக்கு? கொலை பண்ண கூட்டி வந்தா இங்க வந்து நல்ல மாதிரி வேஷம் போட்டுக்க நீ. டேய் சதா, என்னதான் ஜெனிஃபர் சிரிச்சு பேசினாலும் நீ நல்லவன் ஆக முடியாது. என்ன பாக்குற நீ? நீ செஞ்ச தப்ப எனக்கு தெரியாது நினைக்கிறேன். நீ உன்னால எத்தனை குடும்பம் அழிஞ்சுக்கு தெரியுமா? டேய், உன் மனசாட்சி தொட்டு சொல்லு. இல்ல ஒரு நிமிஷம் யோசிச்சுப்பார். மாசம் ஃபுல்லா உழைச்சு ஒரே ஒரு நாள் சம்பளம் வாங்குறானுங்க. அந்த பணத்தை உன்ன மாதிரி ஆளுங்க அடிச்சு போயிடானுங்க. அதனால எத்தனை குடும்பம் நடுவோடு நிக்க தெரியுமா? எத்தனை குடும்பம் அழிஞ்சுக்கு தெரியுமா? டேய், உனக்கு என்னடா? உனக்கு தேவை என்ன? வெறும் குடி கும்மாளம், அவ்வளவுதானே? இதெல்லாம் ஜெனிஃபர்ட்ட சொன்னா உன் நிலைமை என்னன்னு யோசிச்சுப்பார். வாசு, நீ சொல்றதெல்லாம் உண்மைதான். என்னால அழிஞ்ச குடும்பங்க எத்தனையோ பேரை என் கண்ணால நான் பார்த்துருக்கேன். ஆனாலும் என் மனசு கல்லு இல்ல வாசு. வாசு, பசிக்கிறப்ப நான் என் பாக்கெட்ல கை விட்டதை விட அடுத்தவன் பாக்கெட்ல கை விட்டது தான் அதிகம். நான் என்னை பத்தியே யோசிச்சதை தவிர அடுத்தவன் குடும்பத்தை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கல. இன்னைக்கு மற்றவங்களை பத்தி நினைச்சு பார்க்கறேன்னா அதுக்கு காரணம் அந்த ஜெனிஃபர். நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் அந்த உயிரை என்னால எப்படி கொலை செய்ய முடியும்? நான் செஞ்ச தப்பெல்லாம் இன்னைக்கு நினைச்சு பார்க்கறேன். நினைச்சு பார்த்து குற்ற உணர்ச்சியோட தான் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஒரு மனுஷன் வாழறப்போ எந்த கஷ்டங்களும் தாங்கிக்கலாம். ஆனா அனுபவிக்க கூடாத கஷ்டம் என்ன தெரியுமா? நாம செத்து போனா தூக்கி போட கூட நாதி இல்லாம கிடக்குறோமே, அதுதான் மிகப்பெரிய கொடுமைன்னு எனக்கு எடுத்து சொல்லி என் மனசை மாத்தினவள என்னால எப்படி கொல்ல முடியும்? பிடிச்சா பானை, செதுக்கினா சிலை, இது ரெண்டு செய்யலைன்னா அது வெறும் மண்ணுன்னு எனக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சவள நான் எப்படிடா கொல்ல முடியும்? வாசு, நான் பண்ணதெல்லாம் தப்புதான். அதுக்கு பரிகாரமா என் உயிரை கூட தர. ஆனா ஜெனிஃபரை மட்டும் கொலை செய்ய சொல்லாத. சதா, நீ மனுஷனா மாறினதுக்கு ஜெனிஃபர் தான் காரணம்னா பரவாயில்ல சதா. நீ எடுத்த முடிவு சரியான முடிவு. டேய் சதா, இங்க பாருடா. நீ ஜெனிஃபர் லவ் பண்றியா? காதலிக்கிறியா? சொல்லு. அந்த கவலை விடு, தைரியமா இரு. நாளைக்கு முதலாளி தானே மிஸ்டர் மணி, அவர் நான் பாத்துக்கிறேன். வா போலாம். என்னாச்சு? டேஷ்போர்ட்ல டேப்லெட்ஸ் வச்சிருக்கேன், அத போய் எடுத்துட்டு வாங்க ப்ளீஸ். கார் டேஷ்போர்ட்ல இருக்கு, ப்ளீஸ் போங்க சீக்கிரம். கொஞ்சம் இருங்க, இப்போ வந்துடுறேன். அம்மா அம்மா, ஐயோ. டேஷ்போர்ட்ல பாரு.
டைரி மட்டும் தான் இருக்கு. அந்த பக்கம் பாரு. வாசு, இந்த பக்கம் இல்ல வாசு. நீ போய் பக்கத்துல யாரோ டாக்டர் இருக்காங்களான்னு பார்த்துட்டு வா. நான் இங்க மாத்திரை இருக்கான்னு பாக்குறேன். சரி. இங்கதானே எங்கேயோ போட்டோம். வாசு, வாசு, என்னடா வாசு, நான் எவ்வளவு தேடி மாத்திரை கிடைக்கல. நீ டாக்டர் பாத்தியே, என்னாச்சு? இங்க டாக்டர் இல்லையா? 5 நாள் போகணுமா? வா சரி, வா, நான் ரூம் போலாம் வா. அம்மா 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 என்ன பண்ணுதுமா? ஐயோ டேப்லெட் எடுத்துட்டு வந்துட்டீங்களா? மாத்திரை எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. நான் போய் பக்கத்துல யாரோ டாக்டர் இருந்தா உடனே கூட்டிட்டு வந்துடுறேன். என்ன சொல்றீங்க? உடனே சென்னைக்கு போயிடலாம் ப்ளீஸ். சார் இங்கே கேட்டா தெரியும். தம்பி வணக்கம் சார். இந்த போட்டோல இருக்கிறவனை இதுக்கு முன்னால பாத்திருக்கியா? அந்த பக்கம் போய் லெஃப்ட் திரும்பினீங்கன்னா ஒரு ஒயின் ஷாப் வரும் சார். அங்க இவனை அடிக்கடி பார்த்துருக்கேன் சார். நீங்க அங்க போய் பாரு, பாருங்க. இவன் பெரிய கிரிமினல். அதனால மறுபடியும் பார்த்தா கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்ணணும். பண்றேன் சார். மறக்காம சொல்லணும். சொல்றேன் சார். மளிகடையில் எடுத்து வாங்க சார் வாங்க. என்ன வேணும்? கேளு. ஏப்பா நாளை எங்கேயாவது பார்த்திருக்கியா? நான் பார்த்தது இல்லையே. என்னைய விளையாடுறீங்களா? எங்களதான் வேலை வெட்டியில நினைச்சிட்டீங்க. யார கேட்டாலும் இல்ல இல்லன்னு சொல்றீங்க. ஆனா அவன் இங்கதான் சுத்திட்டு இருக்கான். எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. இல்ல நான் பார்க்கல. ஒழுங்கு மரியாதையா உண்மை சொல்லு. இல்ல நான் பார்க்கல சார். யோ, அடுத்த முறை பார்த்தேன்னா கண்டிப்பா போலீஸுக்கு சொல்லணும். சரிங்க சொல்லிடுவோம். ஜாக்கிரதை. இல்ல உனதிக்குள்ள போடணும். யோ, இந்த டாஸ்மாக் விடு. யோ, வண்டி எங்கே இருந்தியா? இருங்கய்யா. 10 கையா இருக்கு. ஒரு ஆளுக்கு தான சொல்ல தள்ளுங்க தள்ளுங்க. தம்பி, நேரு. யாரையாது? தம்பி, இந்த போட்டோல இருக்கனால பாத்திருக்கியா? இல்ல சார், பார்க்கல சார். என்ன எவனை கேட்டாலும் பார்க்கலாங்கற? அதான் ஒண்ணும் தெரியல. இந்த போட்டோல இருக்கு பாத்திருக்கியா? பார்க்காம கையாட்றான். யோ, அந்த ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போ. ஆட்டோ. இந்த போட்டோல இருக்கனால பாத்திருக்கியா? இல்லையே சார். இவன் இந்த ஏரியா தான் சுத்திட்டு இருக்கான். தகவல் வந்திருக்கு. நல்லா பார்த்து சொல்லு. பார்க்கல சார். யோ, என்னையா ஆளாளுக்கு பார்க்கல எல்லாம் பாரு. பார்க்கல சார். சரி வாயா. பாத்துக்கறேன் உன்னை. நீங்க அவனை எப்படியா கண்டுபிடிச்சே தீரணும். ஆமா சார். பெட்ரோல் தீர்ற வரைக்கும் சுத்தியா. நீ பிடிக்காம விடக்கூடாது. ஆமா சார். பிடிச்சே ஆகணும். அடடே. என்னம்மா அதுக்குள்ள வந்துட்ட? ஒன்றும் இல்லை அங்கிள், ஊட்டி கிளைமேட் ஒத்துக்கல. உடம்பு சரியில்லையாம்மா? இல்லை டயர்டா இருக்கு. சரி போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஏன்டா நிக்கிற? உட்காரு. முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே? இல்ல அது வந்து சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்டு இருந்தா கொஞ்சமாவது சொரண காசை வாங்கிட்டு காரியத்தை முடிச்சுட்டு வாடானா தலைய கவுந்துட்டு வந்து நிக்கிறிய வெக்கமால உனக்கு? உன்னை சொல்லி தப்பு இல்லடா. நீ பிறந்த போறப்ப அப்படி கட்டிட்டு வாடா. நான் கட்டிட்டு வருவேன்னு நினைச்சேன். இதுக்கு மேல உனக்கு மரியாதை இல்லை. போடா வெளிய. போடா வெளிய. சார் சார் விடுங்க சார். சார் இருங்க சொல்றேன், கொஞ்சம் கேளுங்க சார். சார் இருங்க.
சொல்லணும். அடுத்தவனை நம்புறது வேஸ்ட். கையில வெண்ணைய வச்சுட்டு நெய் கலையக்கூடாது. அவன் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கான். நாமளே போட்டு தள்ளிட்டு வழிய சதா மேல போட்ட வேண்டியதான். கூடாது, எல்லாமே ஏமாத்துறானுங்க. நாமளே கதையை முடிச்சிட வேண்டியதான். மேல போ, நீ மேல இருந்து மேல போ. எங்க இருந்தாலும் சரி, வந்து போட்டு சொல்லலாம். இல்ல டாக்டர், இது வரைக்கும் என்னை சுத்தி உள்ளவங்க யாருக்கும் என்னை பத்தி நான் சொல்லிக்கல. நான் என்னை பத்தி அவங்க கிட்ட சொல்லி அவங்க மனசு, அவங்க படுற வேதனை எல்லாம், அப்பப்ப என் மேல இறக்கப்பட்டு பாக்குற பார்வையெல்லாம் நான் விரும்பல டாக்டர். I don't want that. நீங்க ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்க ஜெனிஃபர். நீங்க என்ன ஸ்டேஜ்ல இருக்கீங்க தெரியுமா? இது இன்னும் வளர விட்டா இது என்ன ஆகும் தெரியுமா? தெரியும் டாக்டர். நீங்க எனக்கு அமெரிக்கால ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது எனக்கு தெரியும் 3 மாசத்துல செத்து போயிடுவேன். அங்கே இருந்தனா யாருடைய அன்பும் இல்லாம நீங்க கொடுக்கிற மருந்து மாத்திரைய சாப்பிட்டு அனாதையா உயிர் விடுறதை விட எங்க அம்மா பிறந்த இந்த வீட்டுல கொஞ்ச நாள் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போலாமேன்னு தான் அமெரிக்கால இருந்து இங்க வந்தேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது என் மாமா இருக்காரு என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு தெரியுமா? இவ்வளவு ஏன், ஒரு நாள் பேங்க்ல இருந்து வந்து அவரை அவமானப்படுத்தி பேசியிருக்காங்க. வாங்கின கடனுக்கு வட்டியும் முதலமா கட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப கூட அவர் என் சொத்தை பத்தி ஒரு வார்த்தை கேட்கல டாக்டர். இன்னொருத்தரா இருந்திருந்தா என்ன எப்ப அடையலாம், என் சொத்தை எப்ப பறிக்கலான்னு சொத்து மேலயும் சொகுத்து மேலயும் குறியா இருந்திருப்பாங்க. ஆனா என் மாமா என்னை வளர்த்து ஆளாக்கணுங்கிறதுக்காக ஒரு கல்யாணம் கூட பண்ணிக்கல. இந்த விஷயத்தை பத்தி எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா அவருக்கு தெரியாம